நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து பைக்கில் வந்து இக்னிஷன் வந்து ஆன் பண்ணிடுவாங்க. சாவியை வந்து ஆன் பண்ணிடுவாங்க. கிக்கரையும் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. செல்ஃப் ஸ்டார்ட்டையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ஸ்டார்ட் ஆகல, அட்லீஸ்ட் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இல்லை மைண்ட் இருந்துச்சு, எதனா ஒரு ப்ராப்ளம்னா ஈஸியான முறையில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? வண்டி சாவி போட்டு ஃபஸ்ட்டு 4 கீர், உங்கள் வண்டினா கீர் நான் எல்லா கீரும் போட்டுங்க. 5 கீர்னா 5 கீர் போட்டுங்க. போட்டுட்டு 5 கீர் போட்டிங்களா, போட்டு வண்டி ஆனில் இருக்கும். ஆனில் இருக்கும்போது பேக்கில் பிடிச்சி லைட்டாக ஏற்று பாருங்கள், ஸ்டார்ட் ஆகிடும் வண்டி. ஓகேங்களா? இதான் ஈஸியான முறையில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஈஸியாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதில் என்ன மேஜிக் இருக்குது, இது எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பைக்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், கிக்கரை அடிப்போம். இல்லைனா என்ன பண்ணுவோம், செல்ஃப் ஸ்டார்ட் அடிப்போம். கிக்கர் அடிக்கும்போது என்ன பண்ணுவோம், கிக்கர் ராடு போயிட்டு ஃப்ளைவீலோட கப்புலாக இருக்கும். கிக்கரை உதைக்கும் போது ஃப்ளைவீல் வந்து சுற்றும். அதேமாதிரி செல்ஃப் ஸ்டார்ட் அடிக்கும்போது செல்ஃப் மோட்ரு வந்து ஃப்ளைவீலோட கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு சில வினாடிகள் வந்து ஃப்ளைவீலை வந்து சுற்றி விடும். ஃப்ளைவீல் சுற்றுச்சு அப்படின்னா ஃப்ளைவீலோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய கிராங்க் ஷாஃப்ட்டும் சுற்றும். கிராங்க் ஷாஃப்ட் சுற்றுச்சு அப்படின்னா பிஸ்டன் வந்து மேலேயும் கீழே போயிட்டு வரும். ஏற்கனவே சாவி ஆன் பண்ணிட்டோம்னாவே ஸ்பார்க் அடிக்க ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் பிஸ்டன் மேலேயும் கீழே போயிட்டு வரும்போது டைமிங் செயின் இருக்கும். ஸோ கரெக்டான டைமிங்கில் பவர் ஸ்ட்ரோக் நடக்கும்போது ஸ்பார்க் ப்ளக் வந்து ஸ்பார்க் அடிச்சிடும். ஸோ ஒரு முறை வந்து நம்ம வந்து ஸ்பார்க் அடிக்க வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் வந்து தொடர்ந்து வந்து ரன் ஆயிரும். அப்போ வந்து இதான் வந்து நடக்கும். சரி, ஓகே. இப்போ வீல் சுற்றுறதுனால எப்படி வந்து பைக் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். பைக்கை வந்து சென்ட்ரு ஸ்டாண்ட் போட்டோம். உங்கள் பைக்கில் வந்து 3rd கியர் இல்லைனா டாப் கியரில் வந்து போட்டுருங்க. எதற்காக வந்து கியரில் போடுறோம் அப்படின்னா, நியூட்ரலில் போடும்போது கிளச்சு கியர் பாக்ஸ் தனியாக பிரிஞ்சிடும், ஃப்ளைவீல் தனியாக பிரிஞ்சிடும். அதுவே கியரில் போடும்போது என்ன பண்ணும், ஃப்ளைவீலு கிளச்சு கியர் பாக்ஸு எல்லாம் வந்து கனெக்டடாக இருக்கும். அதற்காக தான் வந்து கியரில் போடுறோம். அது ஏன்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வீலை வந்து நம்ம பிடிச்சி வேகமாக சுற்றி விட்றோம். சென்ட்ரு ஸ்டாண்டு போட்டோம், பைக்கை வந்து டாப் கியரில் போட்டோம், சாவி ஆன் பண்ணிட்டோம். வீலை வந்து வேகமாக சுற்றும் போது என்ன நடக்கும், வீலை வந்து சுற்றும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய கியர் பாக்ஸில் கியர் வந்து ரொட்டேட் ஆகும். கியர் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா கியர் பாக்ஸோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய கிளச்சு வந்து சுற்றும். கிளச்சு சுற்றுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஃப்ளைவீலும் சுற்றும். ஃப்ளைவீல் சுற்றுச்சு அப்படின்னா கிராங்க் ஷாஃப்ட்டும் சுற்றும். கிராங்க் ஷாஃப்ட் சுற்றுச்சுன்னா பிஸ்டன் மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். அந்த மாதிரி மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும்போது பவர் ஸ்ட்ரோக் அப்போ பவர் நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது வந்து ரிவர்ஸாக பண்ணுறோம். இது வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் தான். இது வந்து எல்லா பைக்லேயும் நம்ம வந்து பண்ண முடியுமா அப்படின்னா எல்லா பைக்லேயும் வந்து பண்ண முடியும். இருந்தாலுமே வந்து ஒரு 100 சிசி பைக் இந்த மாதிரி பைக்கில் வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம். மற்றபடி ஒரு 150 சிசி பைக்கில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ என்னோடய பைக் வந்து என் ஃபேஸர் பைக்கில் வந்து இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக என்னோடய டயர் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியல் டயர். நார்மலாக டயர் வந்து கைக்கு அடக்கமாக இருந்தால் தான் நீங்கள் வந்து ஃபோர்ஸாக பிடிச்சி சுற்றி விட முடியும். என் டயரை வந்து சுற்றுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அதே மாதிரி வந்து லோடு வந்து அதிகமாக இருக்கும். இன்ஜினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லோடு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து பிடிச்சி வீலை வேகமாக இழுத்து விட்டோம் அப்படின்னா பைக் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் வேகமாக இழுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். நல்ல ஒரு பாடி பில்டரை கூட்டு வந்து வேணும்னா நம்ம அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து எல்லா பைக்கும் ஸ்டார்ட் பண்ண வைக்க முடியும். பட் அந்த மாதிரி வீலை வந்து நம்ம இழுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் வந்து எல்லா பைக்லேயும் வந்து ட்ரை பண்ணுறதுங்கிறது வேஸ்ட்டு. என்ன ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட பைக்கை வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முடியாத பட்சம் வந்து விட்டுருங்க. ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது வந்து பைக்கோட பார்ட்ஸை வந்து டேமேஜ் பண்ணும். ஏன்னா வந்து ரொம்ப ஃபோர்ஸாக நீங்கள் வந்து வீலை பிடிச்சி இழுக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய பாகங்கள் வந்து டேமேஜ் ஆவதற்கான வாய்ப்புகளும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த முறையில் தான் வந்து அந்த மாதிரி வந்து கிக்கரையும் அடிக்காமல் செல்ஃப் ஸ்டார்ட்டையும் யூஸ் பண்ணாமல் வீலை சுற்றி விடுறதுனால இப்படி தான் வந்து பைக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கிக்கர் பண்ணுறத செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறத நம்ம என்ன பண்ணுறோம், வீலை வந்து சுற்றி விட்டு அதன் மூலமாக கியர் பாக்ஸை ரொட்டேட் பண்ண வச்சு அதன் மூலிமா நம்ம வந்து பிஸ்டனை மேலேயும் கீழேயும் போக வச்சு நம்ம வந்து பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்த்தோன்னா உங்களது எண்ணங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.